நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக்குவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினல்லவா, அவரை துதிக்கலாமா? திருப்பாதம் நம்புதந்தை, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறைசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, என்னை கைவிடாதீரும் நாதா, எந்த நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடன் நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடன் நடத்திடுமே, திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறைசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 62வது அதிகாரம் 12வது வசனம். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்வார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு உங்களை கொண்டு தான் சொல்லுகிறார், நீ தேடிக் கொள்ளப்பட்டவள் என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறும். கர்த்தர் நம்மை தேடிதான் வந்தார்லா. கடுகோடியில் இருந்த நம்மளை தேடி எங்கேயோ இருந்து லண்டன் மிஷினரிகள்லாம் வந்து நம்மளை தேடி தான் கண்டுபிடிச்சார்லவா. நம்மளை தேடி கண்டுபிடித்தவர் சொல்றார், நீ கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவார். மனிதர்களால் கைவிடப்பட்டு மனம் நொந்து, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு மனம் நொந்து, உற்றார் உறவினர்களால் கைவிடப்பட்டு மனம் நொந்து காணப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நீ கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவார். நம்புறீங்களா? பயப்படாதுங்க. கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நீ கைவிடப்படாத நகரம், நீ கைவிடப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். உங்களை குறித்து தான் சொல்கிறார். நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் போடுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட ஆக்கோடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்குனதேப்பா. நன்றியப்பா. நன்றியோடுமை துதிக்கிறங்க தவை. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தை தருகிறோமப்பா. யாரெல்லாமாப்பா மனிதர்களால் கைவிட்டு, மருத்துவர்களால், உற்றார்கள், உறவினர்களால், உடன்பிறப்பு நண்பர்களால் கைவிடப்பட்டு சோர்ந்து போய் கலங்கி போயிருக்கிறார்களோ அப்பா, நீங்க அவர்களை பார்த்து நீ கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவா என்று சொன்னீங்களேப்பா. இப்பொழுதும் அதை நம்பி உடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க அவங்க தேடிக்கொண்டீங்கல்லப்பா, நீங்க உடைய பிள்ளைகளை கைவிடாதிருப்பீராக. உடைய வலக்கரம் கொண்டு தாங்கி நடத்துவீராக. உடைய கருத்திலே கைவிடாத நேசருடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். தினக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே சிறந்தது. இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.